சீமானும் நான் தனித்து போட்டிங்கிற முடிவுல உறுதியா இருக்கேன்னு சொல்லியிருக்காரே சார். சீமான் அவர்கள் அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறார் என்பதை நானும் தனிப்பட்ட முறையில் அவரோடு உரையாடி தெரிந்து கொண்டேன். ஓகே. என்னை பொறுத்தவரை அவருடைய கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல இந்த முறை கூட்டணி என்கிற உத்தியை அவர் பயன்படுத்துவதுதான் நல்லது என்பது என்னுடைய யோசனை. ஓகே சார். கூட்டணியா யார் கூட சார் முடியும்? விஜய் கூட முடியாது. அப்படின்னா அதிமுக, பாஜக கூட்டணி நோக்கி தான் சார் போற மாரி இருக்கு. அவர் பாரதிய ஜனதாவோடு கருத்தியல் ரீதியாக தனக்கு மாறுபாடு இருப்பதாக கூறியிருக்கிறார். அவர் இன்னொன்று கணக்கு போடுகிறார். ஈவேராவை எதிர்த்து அவருடைய கருத்துக்களை எதிர்த்து மிக கடுமையான விமர்சனங்களை இப்போது திரு சீமான் முன்வைக்கிற காரணத்தால் ஈவேராவை தூக்கி பிடிக்கிற விஜய்க்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் போட மாட்டார்கள். சரி. பிஜேபிக்கு ஒரு பகுதியாகவும் தனக்கு ஒரு பகுதியாகவும் இந்த முறை விஜயால் ஏற்படுகிற ஓட்டிழப்பு இந்த புதிய ஓட்டுகள் மூலம் கிடைக்கும் என்று கணக்கு போடுகிறார். ஆனால் அது வெற்றிக்கு உதவும் என்று எனக்கு தோன்றவில்லை. கூட்டணி வைப்பதுதான் அவருடைய கட்சி ஒரு 10 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு உதவும். அது அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சிக்கு உதவும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.